நம்ம பிரயோஜனத்துக்காக கொடுக்கிறாரு. இந்த அபிஷேகத்துக்குள்ள 9 விதமான வரங்கள் இருக்கு. இந்த 9 விதமான வரங்கள் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறான். அந்த 9 விதமான வரங்களை வைத்துக்கொண்டு சும்மா இருக்கிறதுக்காக தேவன் உங்களை என்னை அழைக்கல. அதுக்குள்ள இருக்கிற அற்புதமான வல்லமைகளை நீ பெற்றுக்கொள்ளணும். நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அதில் இருக்க அற்புத அடையாளங்களை நீ பெற்றுக்கொள்ளணும். அதில் இருக்க அக்கினி அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். உன் வாழ்க்கை அற்புதமாய் மாறணும். நீ விடுதலை பெறணும். நீ சாட்சியாக நிற்கணும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறான். அந்த அபிஷேகம் உனக்குள்ள அனுக்கிரகத்தை உண்டாக்கும். அநேக கிருபைகளை கொண்டு வரும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அபிஷேகத்தை கர்த்தர் சும்மா கொடுக்கல. இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க வந்தாலும் ஒரு விடுதலை உண்டாகணுங்க. அந்த அபிஷேகத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்தணும். அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுமணும், ஒரு வைராக்கியம் உண்டாகணும். நீ போகிற இடம்லாம் இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது அனுக்கிரகத்தை கொண்டு வருது, தேவனுடைய கிருபைகளை கொண்டு வருது, ஈவுகளை கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு அபிஷேகத்தை வைத்து தான் உன் பரிசுத்த வாழ்க்கையை நீ உன்னால் மெயின்டைன் பண்ண முடியும். கர்த்தர் பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்வதற்காக கொடுத்தது தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் யாரெல்லாம் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாங்களோ, ஆவில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி தேவனை ஆராதிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கைக்கும் அபிஷேகம் இல்லாதவங்களோட வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகத்துல நிரம்பி வாழ்கிறவங்க பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவாங்க, நீதியின் மேல் நீதி அடைவாங்க. இன்னும் உண்மையா உத்தமமாக வாழ்ந்து தேவனோடு நேரடியாக சஞ்சரிக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை. அபிஷேகம் இல்லைன்னா உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது, உன்னால உண்மையா இருக்க முடியாது, உத்தமமா இருக்க முடியாது. நீ அநேக நேரங்களில் பாவத்துல உழண்டு கொண்டே இருக்க காரணம் என்ன? மாம்ச சிந்தைகளை ஜெயிக்க முடியாம இருக்க காரணம் என்ன? அருவருப்பான காரியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொல்லாத வைராக்கிய குணங்கள், பகைகள், இதெல்லாம் நமக்குள்ள வர காரணம் என்ன? வேசித்தனம் வர காரணம் என்ன? விபச்சாரத்தனம் வர காரணம் என்ன? குடி பழக்கங்கள் வர நமக்குள்ள காரணம் என்ன? எதிர்த்து பேசுகிற காரியங்கள் வர காரணம் என்ன? நமக்குள்ள திமிருத்தனம் வர காரணம் என்ன? அகந்தைகள் வர காரணம் என்ன? மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் வர காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகள், அபிஷேகம் இல்லாத வாழ்க்கையில பிசாசு ஈஸியா அவர்களை மேற்கொள்ளுகிறான். பிசாசு அவங்களை ஈஸியா ஜெயிச்சிடறான். ஆனா அபிஷேகம் வரும்போது அந்த சிம்சோனை போல எப்பேற்பட்ட பிசாசு போராடினாலும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிழித்துட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அதன் மேல அவன் ஜெயம் பெறுவான். எந்த செங்கடல் எதிர்த்து நின்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை கடந்து செல்லுவான். எந்த எரிகோ கோட்டை எதிர்த்து வந்தாலும் அதை தகர்த்து போட்டு அவன் கடந்து செல்லுவான். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பான், தேவனோடு சஞ்சரிப்பான்.